ஆரம்பத்தில் தம்பிக்காரனை கரெக்ட் பண்ணுறதா, அண்ணங்காரனை கரெக்ட் பண்ணுறதா, என்னையை கரெக்ட் பண்ணுறதா, என்னையை உஷாரம் பண்ணுறதா, நான் நிறைய சம்பாதிக்கிறேன்னா என் தம்பிக்காரனை அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுல அந்த அண்டகுளத்து குடும்பமும் இந்த சோழம்பட்டி குடும்பமும் பயங்கர போட்டி, காம்படிஷன். அந்த போட்டியில் பார்த்தோம்னாக்க நிறைய பேர் மோட்டிவேஷன். எப்போ பார்த்தாலும் இந்த வினிதாங்கிற பொண்ணு போகும்போது வரும்போது என் தம்பிக்காரனை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னடா அந்த பிள்ளை முறைச்சி பார்த்துக்கிட்டேன். அப்புறம் நிறைய விஷயங்களை நான் அப்படியே நோட் பண்ணி தேட ஆரம்பித்து கண்டுபிடிச்சாக்க கடைசியில் பார்த்தா பல்லையாவான மாதிரியே அவங்க அம்மாச்சி இருக்குது. அதனால என் தம்பிக்கு வந்து ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கோமா, அதனால தம்பிக்காரனை எப்படியாவது உஷார் பண்ணிட்டோம்னாக்கா இவனை அடித்து வீட்டை விட்டு துரத்திடலாம். அல்லது அண்ணனும் தம்பியும் அக்காளுக்கும் தங்கச்சியும் பிடிச்சி கட்டி வச்சிடலாம். அந்த மாதிரியெல்லாம் பல்வேறு சூழ்ச்சிகள், பித்தலாட்டங்கள் பண்ணிட்டு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரதிபாங்கிற பிள்ளைய, என் தம்பி மனைவியை எப்படியாவது பிரச்சனை பண்ணி வீட்டை விட்டு துரத்திடணுங்கிறதுக்காக இந்த வினிதாங்கிற பிள்ளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் பண்ணிவிட்டு பழியை தூக்கி என் மேலே போட்டு விடும். எப்படி இருக்குது பாருங்கள்.